தசரதன் வருகை அறிந்த உரோமபதன் பேரார்வத்துடன் எதிர்கொள்ளப் புறப்படுதல். நண்பர்களே, கடந்த பாடல்ல தசரத சக்கரவர்த்தி தன்னோட பெருங்கடல் போன்ற படையோட பெரும் ஆரவாரத்தோட ரோமபாத மன்னனோட நாட்டுக்குள்ள நுழையறாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு பெரிய சக்கரவர்த்தி இன்னொரு நாட்டுக்கு விருந்தினரா வர்றாருன்னா அவரை எப்படி வரவேற்பாங்க? ஒரு நல்ல விருந்தினரை எப்படி மரியாதை கொடுத்து உபசரிக்கணும்னு கம்பன் இங்கே நமக்கு ஒரு ராஜபாடம் நடத்துறார். எப்படி ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை எதிர்கொண்டு அழைக்கப் போறார்னு பார்ப்போமா? கொழுந்து ஓடிப்படர் கீர்த்திகோவேந்தன் அடைந்தமை சென்று ஒற்றர் கூற கழுந்து ஓடும் வரி சிலைக்கை கடல் தானை புடைசூழ கழற்கால்வேந்தன் செழுந்தோடும் பல்கலனும் வெயில் வீச மாகதர்கள் திரண்டு வாழ்த்த எழுந்து ஓடும் உவகையுடன் ஓசனை சென்றனன் அரசை எதிர்கோள் எண்ணி. அருமையான பாடல். கம்பன் எப்படி காட்சிப்படுத்துறார் பாருங்க. கொழுந்து ஓடிப்படர் கீர்த்திகோவேந்தன். அடையப்பா, என்ன ஒரு வர்ணனை! கொழுந்து ஓடிப்படர் கீர்த்தி. ஒரு கொடி எப்படி படர்ந்து படர்ந்து போகுமோ அதுபோல தசரத சக்கரவர்த்தியோட புகழ் உலகமெங்கும் படர்ந்திருக்குங்க. ஒரு சாதாரண புகழ் இல்லை இது. தளிர் விட்டு கொழுந்து விட்டு படர்ந்து படர்ந்து பரவிய புகழ். அவர் வெறும் மன்னன் இல்லை, கோவேந்தன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். அந்த பெரும் புகழுடைய சக்கரவர்த்தி அடைந்தமை சென்று ஒற்றர் கூற ரோமபாத மன்னனோட நாட்டுக்குள்ள நுழைந்த செய்தியை அந்த பாதுகாப்புக்கு இருந்த ஒற்றர்கள், அதாவது உளவாளிகள், உடனே போய் ரோமபாத மன்னன் கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு வேகம் பாருங்க! ஒரு முக்கிய செய்தி வந்தா அதை எவ்வளவு விரைவா கொண்டு போய் சேர்க்கணும்னு இங்கே தெரியுது. கழுந்து ஓடும் வரி சிலைக்கை கடல் தானை புடை சூழ கழற்கால் வேந்தன். செய்தி கேட்டதும் ரோமபாத மன்னன் எப்படி புறப்படுறார்? கழற்கால் வேந்தன், காலில் வீரக்கழல் அணிந்த வீரமிக்க ஒரு மன்னன். அவர் தனியா போகல. கழுந்து ஓடும் வரி சிலைக்கை கடல் தானை புடை சூழ் அப்படின்னா என்ன தெரியுமா? அவரோட கூட வில்வித்தையில அவ்வளவு தேர்ச்சி பெற்ற வீரர்கள், அவங்க கையில் இருக்கும் வில்லுங்க அவ்வளவு பயன்படுத்தப்பட்டு தேய்ந்து பளபளன்னு இருக்குமாம். அந்த வில்லையே கழுந்து ஓடும் வரி சிலைன்னு சொல்றார் கம்பர். இப்படி கடல் மாதிரி விரிந்து பறந்த பெரும் படை சூழ ரோமபாத மன்னன் புறப்படுறார். ஒரு மன்னன் வர்றார்னா இன்னொரு மன்னன் தனியா போய் வாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. அது ராஜமரியாதை இல்ல. செழுந்தோடும் பல் கலனும் வெயில் வீச. அது மட்டும் இல்ல, அவர் அணிந்திருந்த விலையுயர்ந்த காதணிகள், தோடுன்னு சொல்வாங்க, மற்ற நகைகள் எல்லாமே சூரிய ஒளி பட்டு பளபளன்னு ஜொலிக்குதுங்க. அந்த அணிவகுப்புக்கே ஒரு பிரகாசத்தை தருது. எவ்வளவு கம்பீரமான ஒரு காட்சி! மாகதர்கள் திரண்டு வாழ்த்த. வெறும் படையோடும் நகைகளோடும் மட்டும் புறப்படல. மாகதர்கள் அப்படின்னா புகழை பாடுற பாணர்கள், புலவர்கள், வாழ்த்து பாடகர்கள், அவங்க எல்லாரும் திரண்டு வாழ்க வாழ்க மன்னனை வாழ்த்தி கொண்டே முன்னாடி போறாங்க. இது அந்த வரவேற்புக்கே ஒரு உற்சாகத்தையும் மேன்மையையும் கொடுக்குது. எழுந்து ஓடும் உவகையுடன் ஓசனை சென்றனன் அரசை எதிர்கோள் எண்ணி. இதெல்லாம் எதுக்காக? அரசை எதிர்கோள் எண்ணி தசரத மன்னனை எதிர்கொண்டு வரவேற்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு. எப்படி நினைச்சுக்கிட்டு? எழுந்து ஓடும் உவகையுடன். அடடா, உள்ளத்திலே பொங்கி பொங்கி வழியும் சந்தோஷத்துல, வெறும் கடமைக்காக இல்லை, உண்மையிலேயே சந்தோஷத்துல பொங்கி புறப்படுறார். எவ்வளவு தூரம் போறார் தெரியுமா? ஓசனை சென்றனன், ஒரு யோசனை தூரம், அதாவது பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் வரவேற்க போறார். இது வெறுமனே ஒரு ராஜ உபச்சாரம் இல்லைங்க. இது இரு மன்னர்களுக்கு இடையேயான ஆழ்ந்த நட்பையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பெரும் மதிப்பையும் காட்டுது. ஒரு மன்னன் தன் நகரத்திற்குள் வரட்டும், அப்புறம் போய் வரவேற்போம்னு நினைக்காம அவரே முன் வந்து இவ்வளவு தூரம் போய் எதிர்கொண்டு அழைக்கிறார். இதுதான் உண்மையான விருந்தோம்பல், உண்மையான ராஜ மரியாதை. அருமை நண்பர்களே, இந்த ஒரு பாடல்ல கம்பர் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லல. ராஜ மரியாதைன்னா என்ன, விருந்தோம்பல்னா என்ன, ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் மீது வைக்கும் மரியாதை எப்படி இருக்கணும்னு அப்பட்டமா காட்சிப்படுத்துறாரு. இப்படி பெருமையோடும் பேரன்போடும் எதிர்கொள்ளப் போன உரோமபதன் தசரத பெருமானை கண்டதும் என்ன செய்தான்? அடுத்த பாடலில் பார்க்கலாம்.